யோ எதுக்கு இப்படி குடிச்சு காசை கரியாக்குற? ஏய் நீ மட்டும் பியூட்டி பார்லர் போய் காசை கரியாக்கலையா? நான் உங்க கண்ணுக்கு அழகா தெரியணும்னு பியூட்டி பார்லர் போறேன். நீ என் கண்ணுக்கு அழகா தெரியும் நானும் குடிக்கிறேன். ஏய் இங்க என்ன பண்ற? இங்கிலாந்து இளவரசர் வரேன்னாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறமா பாத்துக்கலாம். நம்ம தாலுகா ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரலாம். தாலுகா ஆபீஸ்க்கு? ஆமா, இலவசமா கர்ப்பிணி பெண்களுக்கு விழா நடத்தி 5000 பணம் கொடுக்குறாங்களாம். என்ன எதுக்குங்க கூப்பிடுறீங்க? மாசமா இருக்கிறவங்க தானேங்க போகணும். ஐயோ நீ மாசமா இல்லன்னு உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். உன் வயிற்ற பார்த்தாலே அங்க போனோடனே பதிச்சிருவாங்க. 5000 பணம் தட்டுல அது இதுன்னு வச்சு தருவாங்க. ஏங்க இந்த 3ஆம் உலக போர் வந்து உலகமே அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன கிடைக்கும்? இந்த மனைவிமார்கள்ட்ட இருந்து கணவன்மார்களுக்கு விடுதலை கிடைக்கும். அங்க எருவு மாடு வாங்கியாச்சு, மேய்க்கிறதுக்கு காலம் பிறந்துருச்சு. எரும மாடுக்கு பிறந்தா எரும மாடு தான்ப்பா வைக்கணும். ஏங்க நேத்து நைட்டு போனீங்க, இப்பதான் வரீங்க, எங்கதான் போயிருந்தீங்க? ஃப்ரெண்டு வீட்டுக்கு. நான் குடிச்சிருக்கீங்களா? இல்ல, ஸ்மெல் வருது, எனக்கு தெரியுது. ஃப்ரெண்டு வீட்டுல ஹஸ்பண்ட் பார்ட்டின்னு வச்சாங்க. அது யாரு பொண்டாட்டி அழகா இருக்கோ, எந்த அளவுக்கு அழகா இருக்கோ அந்த அளவுக்கு பிடிக்கணும்னு பார்ட்டி வச்சாங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? இல்லையே. அதுதான் அதுக்குள்ள நீ போன் பண்ணி கூப்பிட்டுட்டிய. 1 மிஸ்டு கால் 2 மிஸ்டு கால் சரி 3 மிஸ்டு கால் நீ கூப்பிட்டு போகலன்னா நீ என்னை போட்டு வெளுத்துருவிய. அதான் வந்துட்டேன். இல்ல நீங்க போங்க, போய் முதல்ல ஜெயிச்சுட்டு வாங்க போங்க. அப்புறம் நீ என்னை திட்டக்கூடாது. திட்ட மாட்டேன், போய் ஜெயிச்சுட்டு வாங்க போங்க. கடைக்கு போன மனுஷனை இன்னும் ஆள காணோம். யோ இங்க இருக்கிற கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு உனக்கு எவ்வளவு நேரையா? அதான் அங்க ஸ்கூல் இருக்குல்லம்மா. ஸ்கூலுக்கும் நீ கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு என்ன சம்பந்தம்? அங்கதான் ஒரு போர்டுல போட்டிருந்தாங்க, பள்ளி பகுதி மெதுவாக செல்லும்னு. அப்புறம் நம்மளே கடைபிடிக்கலன்னா எப்படி? யோ இங்க என்ன பண்ற? வாய்க்கு ருசியா பிரியாணி வேணும்னு கேட்டல, வெங்காயத்தை கழுவி வெட்ட சொன்ன வெட்டினியாயா? என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்காங்க உங்க ஆயப்பா உன்னைய? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம. ஏய் ஓவரா பேசுன வெட்டி வீசி புடுடி. என்னது? வெங்காயத்தை சொன்னேடி. அதானே பார்த்தேன். போய் வெட்டுமே. வீசிடுவாரு மழை வீசி. எங்கங்க போயிட்டு வரீங்க? கல்யாண புரோக்கரை பார்த்துட்டு வரேன்பா. கல்யாண புரோக்கர் எதுக்கு? நமக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்ல, அதான் 2வது கல்யாணம். மாப்பிள பாத்துட்டீங்களா? நான் ரெடி. எப்ப கல்யாணம்? ஹலோ, உங்களை நான் லவ் பண்றேன். எப்படி உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்றது, எப்படி லவ் ப்ரோபோஸ் பண்றது? எங்க வீட்டுல வந்து பேசுங்க. ஓ வீட்டுல வந்து பேசுனீங்களா? யாருக்கிட்ட? உங்க அப்பா கிட்டயா, இல்ல உங்க அண்ணன்கிட்டயா, அல்லது அங்கு குஞ்சு விளையாடும் குழந்தைகளிடமா? என் புருஷன்கிட்ட. ஏற்கனவே இப்படிதான் ஒருத்தன் லவ் பண்றேன்னு சுத்திட்டு இருந்தான். அவனை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு போன வாரம் தான் என் புருஷன் வந்தாரு. கையெல்லாம் கொஞ்சம் பரபரன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. வந்து பாருங்களேன். அம்மா தங்கச்சி போயிட்டு வாமா, மக்கள் தேடுவாரு. இனிமேல் வாழ்க்கையிலேயே குடிக்க கூடாது. நேத்து ராத்திரி நான் குடிச்சிட்டு வந்தப்ப நீ பேசின ஒவ்வொரு பேச்சும் என்னை அப்படியே செருப்பால அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அட குடிகார புருஷா, உன்னிட்டே செருப்பாலதான் அடிச்சேன். அதான் அங்கங்க கூட்டு அடிச்சுதா? யோ எங்க போற? பால்கனிக்கு சன்ரைஸ் பார்க்க போலான்னு. நீ பார்க்க போற அந்த சன்ரைஸோட புருஷன் நேத்தே மிலிட்டரியில இருந்து வந்துட்டான். பால்கனில தான் துப்பாக்கியோட சுத்திட்டு இருக்கான். எங்கேயாவது பட்டுன்னு சுட்டு பொட்டுன்னு வெடிச்சிட போகுது. மூடிட்டு போய் வேலையை பாரு. ஏன்பா ஸ்கூல் படிக்கும் போது எக்ஸாம்ல என்ன பார்த்து எப்ப பார்த்தாலும் காப்பி அடிச்சு எழுதிட்டு இருப்பியே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? அதே காப்பி தான் இப்பயும் அடிக்கிறேன். காப்பி தான் அடிக்கிறியா? எப்படி? ஜெராக்ஸ் கடை வச்சு காப்பி அடிச்சிட்டு இருக்கேம்மா. ஜெராக்ஸ் காப்பி.
இதே மாதிரியே உங்களை நான் எப்பவும் பாத்துக்கிட்டே இருக்கணுங்க. அதான் நீ சோசியக்காரன் அப்பவே சொன்னான். என்ன சொன்னாரு? கல்யாணம் பண்ணியும் சனி பருவம் பின்னாடியே இருக்கும், உன் முன்னாடியே இருக்கும், அப்படியே இருக்கும், இப்படியே இருக்கும்னு சொன்னான். ஏங்க நேத்து நைட்டு போனீங்க, இப்பதான் வரீங்க? எங்கதான் போயிருந்தீங்க? ஃப்ரெண்டு வீட்டுக்கு. நான் குடிச்சிருக்கீங்களா? இல்ல, ஸ்மெல் வருது, எனக்கு தெரியுது. ஃப்ரெண்டு வீட்டுல ஹஸ்பண்ட் பார்ட்டின்னு வச்சாங்க. அது யாரு பொண்டாட்டி அழகா இருக்கோ, எந்த அளவுக்கு அழகா இருக்கோ அந்த அளவுக்கு பிடிக்கணும்னு பார்ட்டி வச்சாங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? இல்லையே. ஏன்? அதுதான், அதுக்குள்ள நீ போன் பண்ணி கூப்பிட்டுட்டிய. 1 மிஸ்டு கால், 2 மிஸ்டு கால், சரி 3 மிஸ்டு கால் நீ கூப்பிட்டு போகலன்னா நீ என்னை போட்டு வெளுத்துருவியா? அதான் வந்துட்டேன். இல்ல இல்ல, நீங்க போங்க, போய் முதல்ல ஜெயிச்சுட்டு வாங்க, போங்க. அப்புறம் நீ என்னை திட்டக்கூடாது. திட்ட மாட்டேன், போய் ஜெயிச்சுட்டு வாங்க, போங்க. ஹலோ, என்ன படைச்ச கடவுளா? சார் நிம்மதி எப்ப சார் வரும்? அது கடவுள் கிட்ட போய் கேளியா தொன்ன? அப்ப நீ யார் சார் பேசுறது? நான் உன்னை கட்டிக்கிட்ட பொண்டாட்டி. தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு தலை விதிக்கிட்டே போய் தலைய கொடுக்குற மேடா. என்னாச்சுங்க உதட்டல? காயங்க. எப்படி ஆனிச்சு? பொண்டாட்டி ஊருக்கு போறேன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ரயில் ஏத்தி விட்டேன். சந்தோஷத்துல முத்தம் கொடுத்தேன். யாருக்கு? அவளுக்கு கொடுக்குற நினைப்புல இன்ஜின்ல கொடுத்துட்டேங்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நீளம் தாண்டிக்கிட்டு இருக்கேங்க. நீளம் தாண்டிட்டு இருக்கியா? ஆமாங்க, நம்ம ஊர் கலெக்டர் ஆபீஸ்ல நாளைக்கு மாவட்ட அளவுல பெண்களுக்கான நீளம் தாண்டுதல் போட்டி இருக்கு. அதுதான் நீளம் வச்சு தாண்டிக்கிட்டு இருக்கேன். இப்படியே தாண்டு. மாநில லெவல் என்ன, இந்திய லெவல்ல நீ தான் முதலிடமா வருவ. என்னாச்சுங்க உதட்டல? காயங்க. எப்படி ஆனிச்சு? பொண்டாட்டி ஊருக்கு போறேன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ரயில் ஏத்தி விட்டேன். சந்தோஷத்துல முத்தம் கொடுத்தேன். யாருக்கு? அவளுக்கு கொடுக்குற நினைப்புல இன்ஜின்ல கொடுத்துட்டேங்க. ஏய், இங்க என்ன பண்ற? இங்கிலாந்து இளவரசர் வரேன்னாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவரை அப்புறமா பாத்துக்கலாம். நம்ம தாலுகா ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரலாம். தாலுகா ஆபீஸ்க்கு? ஆமா, இலவசமா கர்ப்பிணி பெண்களுக்கு விழா நடத்தி 5000 பணம் கொடுக்குறாங்களாம். என்ன எதுக்குங்க கூப்பிடுறீங்க? மாசமா இருக்கிறவங்க தானேங்க போகணும். ஐயோ, நீ மாசமா இல்லன்னு உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். உன் வயிற்ற பார்த்தாலே அங்க போனோட பதிச்சிருவாங்க. 5000 பணம் தட்டுல அது இதுன்னு வச்சு தருவாங்க. தரையோ கிடைக்கும்.